Dear students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த யூனிஃபார்ம் டிஸ்க். இதுக்கு லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த யூனிஃபார்ம் ரிங்கோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த யூனிஃபார்ம் ராடு ஒன்று பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த யூனிஃபார்ம் டிஸ்க் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. ஓகே, so let us consider a disk of mass m and radius r. So the disk is made up of many infinitesimally small ring. So the disk எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி பிரிக்கலாம் அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் உங்களுக்கு ரிங்ஸாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரிங் மாதிரி நம்பர் ஆஃப் ரிங்ஸை வந்து கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி டிஸ்க் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ கன்சிடர் ஒன் சச் ரிங் ஆஃப் மாஸ் dm and thickness dr and radius r. ஸோ அப்போ இந்த டிஸ்கில் ஹோல் டிஸ்கில் ஒரு ஸ்மால் ரிங்கை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். லெட் அஸ் கன்சிடர் த மாஸ் ஆஃப் த ஸ்மால் ரிங் இஸ் ஸ்மால் m dm and thickness of the small ring is dr at a distance r from the axial line. ஸோ ஆக்சியல் லைனுங்கிறது which is perpendicular to the plane of the disk. ஓகேவா? ஸோ அந்த டிஸ்கோடைய ஆரிஜின்லேருந்து ஒரு ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்மால் ரிங்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அந்த டிஸ்க்குக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்த ரிங்குக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மெஷர் பண்ணிவிட்டு அந்த இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா total moment of inertia of the whole disk என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ the moment of inertia di of this small ring is di is equal to dm into r square. ஸோ moment of inertia ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, I is equal to m into r square. ஸோ here the moment of inertia of the small elemental ring. ஸோ அதனால் di ன்னு போட்டிருக்கிறோம். ஸோ di is equal to dm into r square. இப்போ இதில் மாஸ் எப்படி சார் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னா the mass is uniformly distributed on a disk. ஓகேவா? ஸோ த மாஸ் பர் யூனிட் ஏரியா எப்படி எழுதலாம்? டோட்டல் மாஸ் ஆஃப் த டிஸ்க் டிவைட் பை டோட்டல் ஏரியா ஆஃப் த டிஸ்க். ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் m டிவைட் பை பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ த மாஸ் ஆஃப் இன்ஃபினிட்டெசிமல் ஸ்மால் ரிங் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? த ஸ்மால் மாஸ் ஆஃப் த ரிங் dm இஸ் ஈக்குவல் டு மாஸ் டென்சிட்டி இன்ட்டு ஏரியா ஆஃப் த ரிங். ஓகே, ஏரியா எப்படி எழுதலாம்? லென்த் இன்ட்டு பிரெத்னு எழுதலாமா? ஸோ dm இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு லென்த் ஆஃப் த ரிங்கிறது இஸ் நத்திங் பட் சர்க்கம்பரன்ஸ். ஸோ லென்த் ஆஃப் த ரிங்கிறது நம்ம சர்க்கம்பரன்ஸ் தான் நம்ம சொல்கிறோம். லென்த்துங்கிறது சர்க்குலர் பாத்தில் இருக்குது. ஸோ அதனுடைய லென்த்துங்கிறது இஸ் நத்திங் பட் சர்க்கம்பரன்ஸ் 2πr இன்ட்டு பிரெத்துங்கிறது இஸ் நத்திங் பட் திக்னஸ். ஸோ சிக்மா இன்ட்டு 2πr இன்ட்டு drன்னு எழுதலாம். சிக்மா மீன்ஸ் என்ன சொன்னோம்? சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி. ஓகேவா? ஸோ மாஸ் பர் πr ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த வேல்யூ இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்க. ஸோ dm இஸ் ஈக்குவல் டு m r squared into 2πr into dr. So pi cancelled. So remaining என்ன இருக்கும்? dm is equal to 2m by r squared r into dr. Okay, so the moment of inertia of the small ring இது வந்து mass of the small elemental ring. So அதனுடைய mass எவ்வளோன்னு பார்த்தோம். இப்போ இதுக்கு தான் நம்ம moment of inertia calculate பண்ணுறீங்க. So di means moment of inertia of the small ring. di is equal to mass of the ring into distance square from the axial line. ஸோ dm வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 2m by r squared r into dr இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். dm is equal to 2m by r squared r into dr into r square. ஸோ இதில் உங்களுக்கு என்ன வரும்? 2m by r squared r into r squareங்கிறது r cube into dr எழுதிக்கலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு the moment of inertia I of the entire ஹோல் டிஸ்க். ஸோ ஹோல் டிஸ்க்குக்கும் நம்ம டோட்டல் மோட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறோன்னா என்ன பண்ணலாம்? இந்த ரிங்கு மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் ரிங்கெலாம் சேர்ந்தது தான் ஒரு டிஸ்க்குன்னு சொன்னோம். ஸோ ஒரு டிஸ்க்கு இவ்வளோ அப்படின்னா ஒரு ரிங்குக்கு வந்து di வேல்யூ எவ்வளோ அப்படின்னா டோட்டல் மோட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஹோல் டிஸ்க்குன்னு என்ன பண்ணலாம்? இதை இன்டெக்ரல் பண்ணலாமா? ஸோ டோட்டல் மோட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஹோல் டிஸ்க் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த இண்டிவிஜுவல் ரிங். ஸோ அதை வந்து இன்டெக்ரல் பண்ணுங்கள். எதுலேருந்து எது வரைக்கும்னா 0 to டோட்டல் டிஸ்டன்ஸ், அதாவது ஆறு வரைக்கும். ஆறுங்கிறது லென்த் ஆக்சியல் லைன்லேருந்து டிஸ்கோடைய எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆர். ஸோ 2m by r squared r cube into dr. ஸோ காமன் டைம் 2m by r squared is a constant. ஸோ டேக்கிங் அவுட் சைட் ஆஃப் த இன்டெக்ரல் ரிமைனிங் 0 to r cube into dr. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் r cube into dr எப்படி எழுதலாம்? இன்டெக்ரல் ஆஃப் x power n into dx is equal to x power n plus 1 divided by n plus 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2ங்கிற இடத்துல சரி nங்கிற இடத்துல என்ன இருக்குது? 3 இருக்கா? ஸோ என்ன வரும்? x பவர் r பவர் 3 plus 1 by 3 plus 1. ஸோ r பவர் 4 by 4ன்னு எழுதலாம். அப்பர் லிமிட் 4, லோவர் லிமிட் 0. ஸோ I is equal to 2m by r squared
ஸ்மால் ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ கேபிட்டல் ஆர் பவர் 4/4 மைனஸ் 0ன்னு வந்துடும். ஸோ 0ங்கிற டைமை நம்ம கேன்சல் பண்ணியாச்சு, அது விட்டுருங்க. ஸோ ரிமைனிங் இந்த ஆர் ஸ்கொயர்ட், இந்த ஆர் பவர் 4, இதில் ஒரு ஆர் ஸ்கொயர்ட், இதில் ஆர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து 2 டைம்ஸ்னு வரும். 4 கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், 1/2 m இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். திஸ் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஹோல் டிஸ்க். ஓகேவாப்பா, இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், அடிக்கடி பப்ளிக் கேட்டுட்ருக்குறாங்கப்பா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.